தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சிக ராசினியர்களுக்கு ஓகே. இந்த ஆணி மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் பண்ண போகுது அப்படின்னா யார் என்ன வேணா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 விஷயம் நடக்க போகுது. ஓகே, கிட்டத்தட்ட 10ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. ஏற்கனவே குரு 8ல் மறைஞ்சிட்டாரு மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு மீனம், மிதுனம், கன்னி, தனுசு நாளில் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருக்கிறார். ஓகே, கிட்டத்தட்ட இந்த 10ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கிறது அப்படின்றது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். அப்ப நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிக் போட்டுக்கலாம். இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்றது, கொடுக்குறேன்றான், கொடுக்க மாட்டேங்கிறான், வரவே வராது நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு உட்காந்தா திடீர்னு இருந்தா அப்படின்னு அக்கௌண்ட்ல தைங்க ஜிபேல வந்து எனக்கு மணி அடிக்குது, அந்த சத்தம் கேட்கும் போதே காதுல தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரியான நகழ்வுகள்லாம் இந்த மாதம் நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அப்புறம் வரல நீங்க தான் அனுப்பணும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன வாட்டர் விடிச்சு உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்பும் அதுக்கு வந்து துணை புரியணும். ஒரு 60 விழுக்காடு கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு ஒத்துழைச்சாலும் 60 விழுக்காடு கண்டிப்பாக உங்களோட ஜனனகால ஜாதகம் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றக்கூடிய தன்மையில இருக்கும். உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குது, என்ன மாதிரியான அந்தரம் ஓடுது, என்ன மாதிரி சூட்சமங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்து. ஆனா கூட்டு மதிப்பா அப்படி தோராயமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைம்னஸ் சத்தம் நிறைய வரப்போகுது. இது வரைக்கும் வாராக்கடன் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுது. சூப்பரா இருக்க போகுது ஒரு விஷயம். ஓகே, 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் வந்து மிஸ்டர் குரு, மிஸ்டர் புதன், சூரியன் எல்லாம் அப்படியே உட்காந்து கும்மி அடிச்சு சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ண போறாங்க. அப்ப தலைமை பண்பு அதிகரிக்க போகிறது. அதே சமயம் கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்க போகுது. 7க்கு 2 தான் 8. அப்போ உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை சூரியன் வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். ஓகே, கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஏற்கனவே 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வேற. இப்போ நம்ம வீட்டுக்காரமாவுக்கோ இல்லை வீட்டுக்கார ஐயாவுக்கோ வேற குருவோடைய சகாயம் கிடைக்க போகிறது. அப்படின்ற போது எப்படியோ குடும்பத்துக்கு காசு வந்தா சரி, நீ சம்பாதிச்சா என்ன, நான் சம்பாதிச்சா என்ன, அவங்க சம்பாதிச்சு பெருசாக வாங்கிக்கிறேன், நம்ம சம்பாதிச்சு அது கணக்கு கேட்டால் கஷ்டம்ல. ஓகே, அதனால குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம். ஓகே, 3வது அப்படின்னா என்ன மேடம், 10ல் வந்து போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு, கேது வேற அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லிட்டு ஜாதகர்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. யாராவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். செவ்வாயோ இல்லை வந்து கேதுவோ இல்லை வந்து சனியோ ராகுவோ அரை சுபர்னு சொல்லக்கூடிய சூரியனோ இதெல்லாம் இருக்கணும். சூரியன்லாம் 10ல் இருந்தா திக்பலம். இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய அத்துணை விதமான விஷயத்தையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய காரணியாக மாறிவிடும். ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் தாங்க. அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது தான் வந்து ஒரு நல்ல சக்சஸை கொடுக்குன்னு தான் ஜோசியம் சொல்லுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் போய் 10ல் அமர்தலே ஒரு மிகப்பெரிய யோகம் தான். நான் இப்ப சொன்ன மாதிரி அப்படியே 10 கன்னிக்கு அப்படியே ஜாலி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு சொன்ன மாதிரி அப்படியே அது அப்படியே பாதி ஷேரிங்கா இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களும் வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. 10ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் கூடவே கேது அமர்தல் அப்படின்றது ஒரு பயங்கரமான வேலையில ஒரு மைக்ரோவா ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரியாம என்ன எதுக்கெடுத்தாலும் லாஸ் ஆகிட்டே இருக்கு, இல்லை எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான காசு கைக்கு வர மாட்டேங்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஆனால் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியலையே, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியாம அனலைஸ் பண்ணிட்டுக்குள்ளேயே இருந்த நீங்க கரெக்டா வந்து அதற்கான களத்தை பிடித்து விடுவீர்கள். ஓ இதுதான் பிரச்சனையா, ஓ இந்த இடத்துல தப்பா, இதை சரி பண்ணா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைக்ரோவா ஒரு ரிசர்ச் பண்ணி வேலைக்கான ஒரு சரியான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு அதன் மூலமாக ஒரு லாபத்தை பெண்மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. இதுதான் தேவை. ஏன்னா என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது, ஏன்னா 10ஆம் இடம் கேது அப்படியே மைக்ரோவா உட்காந்து வேலை பார்க்க வைப்பார். அதனாலதான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ ராசிநாதன் 10ல் இருத்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோக காலகட்டம் தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ஓகே, பட் கேதுவுக்கு இன்னொரு முகம் இருக்குல்ல, ஒத்த நல்லவன் ஒருத்த ரொம்ப நல்லவன் இல்லையா, அதனால கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சு ஓகே டிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பக்கூடிய தன்மை கேதுக்கு உண்டு என்பதால் கேது வந்து என்ன பண்ணுவார், சின்ன சின்ன பேரியரை கிரியேட் பண்ணுவார்.
போகும்போது ஒரு சின்னதா ஒரு இது, அதுக்கப்புறம் திரும்ப ஆனா கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது. பட் 1க்கு 2 தடவை ஒரு விஷயத்துக்கு அலையறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால ரொம்பலாம் சோர்ந்து போகாதீங்க. அட போங்க மேடம், ஒரு 10 வருஷமாவே இப்படித்தான் போகுது, பழகிடுச்சு அப்படின்னு நீங்க என்ன மாதிரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஹைஃபை அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அதெல்லாம் முடியாது, அது என்னது எப்ப பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களை மட்டும் இந்த கிரகம்லாம் வச்சு செய்யறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு பக்கம் நீங்க சண்டைக்கு வந்தீங்கன்னா வேற வழி இல்ல, நேரா மேல போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். இந்த தடவை கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸ்பெஷலி வேலை செய்கிற ஆட்களிடம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 4 ராகு 10ல் கேதுலாம் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல கொடுப்பனை தான். இருந்தாலும் வேலை செய்கிற ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, வேலையில் ஏதாவது ஒரு களவு போடுறது, இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு 0வை எக்ஸ்ட்ரா போட்டு விடுறது, அதன் மூலமாக சில அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது, எனக்குன்னு கவர்மெண்ட்காரங்க கொண்டு வந்து நோட்டீஸை கொடுக்கறது, இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ் அதை பண்ணும் இதை பண்ணுன்ற மாதிரி வேலை தொழில் முனைவோருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து தரேன்னு சொன்னாங்க, ஆனால் போட்டது பத்தலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறது, கொஞ்சம் ஜனகால ஜாதகத்தில் வேற மாதிரியான தசாபுத்திகள் நடந்தால் வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்ன அடிப்படுறது, சின்னூண்டு தான், குரு இருக்கிறனால ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம், சின்னூண்டு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால எல்லாவற்றிலும் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு வந்து புது பைக் வாங்குறது, புது கார் வாங்குறது, இந்த மாதிரி பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமான்ற எண்ணம் வர்றது, அதெல்லாம் நடக்க போகுது. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொருள் இழப்பு அப்படின்றது எட்டி பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க, வேறு வழி இல்லை, செலவு வருது, நம்ம சமாளித்து தான் ஆகணும். எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதெல்லாம் ஏமாத்திரம். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் தான். நிறைய அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இப்போ வரப்போகுது. இந்த 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய இடம், பெருசு பெருசு பெருசுன்ற மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணும். இல்லை ஒரு வீட்டை வச்சுட்டு ஒரு லோன் வாங்குறது, வீட்டை வச்சு ஒரு அடமானம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுறது, பற்றாக்குறைக்கு வீடு சம்மந்தப்பட்ட இதை பண்ணுறது, சுகஸ்தானத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன சுபக்கேடுகள் வர்றது, அம்மாவோட ஒரு சின்ன டிஷம் வர்றது, இந்த மாதிரியான குட்டி குட்டி லீலைகள்லாம் வந்து ராகு நடத்தி கொடுப்பார். சும்மா ஒரு ஒரு மாதம் தான், அப்புறம் போயிடுச்சுன்னா சரியாக போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்னதான் வந்து 2ஆம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய பார்வை இருக்குது அப்படின்னாலுமே சூரியனுடைய பார்வை அப்படின்றது வந்து உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணுமேன்றதுக்காண்டி நம்மளுடைய பராக்கிரமத்தை காட்டுறோன்ற சொல்லி கொஞ்சம் ஆளுமையை காட்டிடுவோம் அதிகமாக. அது சில இடங்களில் மற்றவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கிரியேட் பண்ணிடும். பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள், சரியா? அப்படியே சுற்றி வளைச்சி கஷ்டப்பட்டு வார்த்தையெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டீங்க, சூரியன் பண்ண வைப்பார். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக சில சில சங்கடங்களை குடும்பத்தில் உண்டாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் மற்றவங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய இழப்புகளும், அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் யாரையும் தேவையில்லாமல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு கர்வத்திற்குள்ளும் போய்கொள்ளாதீர்கள். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க, மண்டையிலேயே ஏஐ என்ன ரொம்ப ஒன்றையே பித்திக்கிற அப்படின்னு நீங்களே உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துடுவோம். ஸோ அதனால் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலகட்டம். இப்போதைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆனி மாதம் என்ன தேவைப்படுதுன்னா செல்ஃப் அனலைஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி வண்டி வாங்கல கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் லேண்ட் சம்மந்தமான விஷயம் பண்ணியிருக்கீங்களோ, ஃபோட்டோகிராஃபி யாரெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்களோ, அத்துணை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். எஸ்பெஷலி இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியடு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஏற்கனவே போட்ட தொழில் இல்லாமல் இன்னொரு தொழில் விரிவுபடுத்தலாமா, எக்ஸ்டெண்டபிள்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துலேருந்து அதுலேருந்து ஒரு விரிவு, அதாவது அடுத்த இது கிடையாது. இங்கே ஒரு கிளை அடுத்த ஒரு கிளை அப்படி கிடையாது. இதோட ஜாயின் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அடுத்த தொழிலுக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொள்ள போகிற, அதுக்கான யோசனைகள் எல்லாம் பெருக போகிற. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை நான் வேலைனா வெள்ளக்காரன் தான் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்படி தீயா வேலை செய்ய போகிறீங்க, கபாலியாக இருக்க போகிறீங்க. அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, உங்களுடைய கர்வத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை
தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, நீங்கள் விரும்பியதை அனைத்தும் உங்கள் கையில் வரக்கூடிய இனிமையான காலகட்டமாக இருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் எனக்கு சூப்பரா இருக்கும்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்களோ இல்ல விருச்சிக ராசிக்காரங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து விசாகமா இருந்தாலும் சரி, நீங்க அனுஷமாக இருந்தாலும் சரி, நீங்க கேட்டியாக இருந்தாலும் சரி, வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகும். முடியும்னா இந்த இப்போ வரவும் போகுது, வாராகி நவராத்திரி வரப்போகுது, முடியும்னா வாராகி கோயில்ல போயிட்டு அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் தேன் கொடுத்து, தேனும் உளுந்தவடையும் கொடுத்தா அம்பாள் அப்படியே மயங்கிடுவா. அதனால கருப்பு உளுந்து வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கூட வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் வாராகியினுடைய அருளால் வாசப்படியிலிருந்தே ஓடிவிடும். இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து அப்படியே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இந்த வாராகி நவராத்திரி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க இந்த 8-10 இடங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு, 10 செவ்வாயோட கேது அமைப்பெல்லாம் இருக்குன்ற ஒரு காலகட்டத்துல நீங்க போய் வாராகி வழிபாடு பண்ணிட்டு வர 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 முடியும்னா அந்த மஞ்சள் கிழங்கு சொல்லுவாங்கல்ல, இந்த குண்டு மஞ்சள்ல விரலி மஞ்சள், அதை வச்சு உங்க வீட்டுல வாராகி படம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாலை போடுறது, இல்ல கோவில்ல வந்து அதை கட்டி ஒரு மாலையா கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுடைய துணை அல்லது துணைவியாரோட உடல்நிலையில் வரக்கூடிய இந்த சுகக்கேடுகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில். ஸோ வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். முடியும்னா கொஞ்சம் ரெட் கலர் ட்ரெஸ் அதிகமாக பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை இந்த மாதம் அருளி கொடுக்கும்.